இன்றைக்கி நாம் ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி ஹெல்த்தியான ஃபுட் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா 2, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுலில் இருக்கிறது வந்து ஸ்ப்ரவுட்ஸ். நான் என்னென்னலாம் ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுருக்கேன்னா, பச்சை பயிறு, வேர்க்கடலை, கொள்ளு, கம்பு, வெந்தயம், கொண்டக்கடலையும் ஸ்ப்ரவுட் பண்ணுவேன். அது இல்லை, அதனால் இது 5 மட்டும் ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். எப்போதும் ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இதே குவான்டிட்டி. அதுதான் இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறேன். வெரி ஹெல்த்தி ஃபுட்டு, ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஃபைபர். கிட்ஸ்க்கு கொடுக்கலாம், எல்லோரும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டுட்டா, தேவையான அளவு போட வேண்டிய உப்பு போட்டுட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்துட்டேன். நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு நான் 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கலாம். வேக ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். கிரேவி நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும் இல்லாமல் காளான், அப்புறம் சோளம், ஸ்வீட் கார்ன் வேக வச்சது அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. இது சப்பாத்தி, தோசை, பூரி, இட்லி எது கூடனாலும் சாப்பிட்லாம். ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம். லஞ்சுக்கு ரொம்ப நல்ல காம்போவாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தி, கிட்ஸ்க்கும் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.